இப்போ நாங்கள் வெள்ளக்காடுல இருக்கோம் சார். ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்கூலுக்கு போக முடியல, பசங்க வயசானவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக முடியல, ஒரு ஆட்டோ வர மாட்டேங்குது, ஆம்புலன்ஸ் வர மாட்டேங்குது, எதுவுமே எந்த ஒரு வசதியுமே இல்லை. பைக்கும் போக முடியல. இப்போது ஒரு மாசமாக இருக்கவங்களுக்கு குழந்தை இடுப்பு வலி வந்துட்டாலும் கூட்டின்னு போக முடியல. போன வாரம் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தது, அந்த குழந்தைக்கு முந்தானேத்து பிக்ஸ் வந்துடுச்சு, அந்த குழந்தைய கூட்டின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. அந்த மாதிரி நிலைமையில இருக்கும். இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதி, எந்த ஒரு கட்சி அதிகாரிகளும் வந்து பார்க்கல சார் எங்களை. நாங்கள் எப்படி இருக்கோம்னா இருக்கோம், வார்டு நம்பரோ தலைவரோ எந்த கவுன்சிலரோ யாரும் வந்து பார்க்கல. நாங்கள் இருக்கமா செத்தமானு கூட பார்க்கல. அவங்க பஞ்சாயத்தில் அவங்கவுங்க நல்லா செய்கிறாங்க. எங்க பஞ்சாயத்துல யாருமே சரியில்லை, எதுவுமே பார்க்க மாட்டேன்றாங்க. செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி அது க்ளோஸ் பண்ணலாம் வாங்கன்னா அவங்க வந்து மூட முடியாது. இத்தனைக்கும் அந்த சைடு கல்வெட்டே கிடையாது சார். கல்வெட்டு இல்லாத இன்னொரு இடத்துல விட்டு வச்சிருக்காங்க, காவாய் எடுத்து. நாங்க மழையிலையும் தண்ணிலையும் அன்னைக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணி மூடிட்டு வந்தா இப்ப திறந்து விட்டுட்டாங்க. ஏன் திறந்தீங்கன்னு கேட்டா அதுவா அவங்களா திறக்கலையா, அது திறந்துக்குச்சான். இப்போ வந்து அது க்ளோஸ் பண்ணணும் சார். அது க்ளோஸ் பண்ணி எங்களுக்கு இந்த தண்ணி போகிற வசதி பண்ணி கொடுக்கணும் சார். நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு, எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு, பிடிஎஃப்க்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே நாங்கள் இது பண்ணிட்டோம். யாருமே ஸ்டெப் எடுக்கல. எங்களை வந்து ஒரு மனுஷங்களா கூட நாயை கூட மதிக்க மாட்டேன்றாங்க சார். அந்த மாதிரி நிலைமையில நாங்கள் இருக்கோம். ஒரு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, விஷ பூச்சிங்க வந்து 50 வீட்டில் தண்ணி வந்துச்சு சார். 40-50 வீட்டில் தண்ணி வந்துச்சு. இப்போ ஒவ்வொருத்தர் நாங்க மாத்தி நாங்க வந்து அடைக்கலம் குத்துக்குன்னு இருக்கோம். ஒருத்தருக்கு நாங்க அடைக்கலம் கொடுக்குறோம். இதெல்லாம் கவர்மெண்ட் செய்யணும். இந்த வேலை எல்லாம் எந்த கவர்மெண்ட்டும் எங்களுக்கு எதுவுமே செய்யல சார். ஓட்டுக்கு மட்டும் வந்துடுறாங்க. மழை பெஞ்சா தண்ணி வந்தா யாரும் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. ஓட்டுக்கு மட்டும் வெயில் காஞ்சா கும்பிடு போட்டுன்னு வந்துடுறாங்க, ஓட்டு போடுங்கன்ட்டு. இந்த வாட்டி யாருக்கும் ஓட்டு போட போறது கிடையாது சார். மக்கள் நாங்க சேர்த்தா கூட யாரும் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி நிலைமையில நாங்க இருக்கோம் சார். எங்களுக்கு இதுக்கு தீர்வு தான் வேணும்.